ஃபர்ஸ்ட் என்னது கொடுத்துருப்பாங்க, வயம் அபியாசம் குருமஹ, நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பாட்டே லிகிதானி சுபாஷிதானி சஸ்வரம் பட்டந்து அவகச்சந்து லிகந்து ஸ்மரந்து ச. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, எப்போயுமே சுபாஷிதானி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து நல்லா நம்ம வந்து ப்ரொனவுன்சியேஷன்லாம் கரெக்டாக அதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும். அதான் சுபாஷிதானி சஸ்வரம் படந்து. ஸோ கிளியராக அதை படிங்க. அவகச்சந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. லிக்கந்து எழுதி பாருங்க. ஸ்மரந்து மனப்பாடம் பண்ணி அதை ரிமெம்பர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸசைஸே. ஸோ லெசனில் இருக்கிற சுபாஷிதானி ஃபஸ்ட்டு படிக்கணும், ரீடிங் நல்லா கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாடஸ்ய ஆதாரேன அதோலிக்கிதானாம் பிரஷ்னானாம் உத்தராணி ஏகபதேன லிக்கந்து. ஒரு வேர்டில் ஆன்சர் பண்ண போகிறேன். இப்போ விருக்ஷாக ஸ்வயம் குத்திர திஷ்டந்தி. விருக்ஷாக ஸ்வயம், ஸ்வயம்னா தானே செல்ஃபா. ஸோ மரங்கள் அதுங்க எங்கே நிற்குதுன்னு கேட்குறாங்க. குத்திர திஷ்டந்தி. விருக்ஷாக என்ன இருக்குது, பகுவச்சனத்தில் இருக்குது, அதனால திஷ்டந்தி எங்கே நிற்கிறது. ஆதபே, ஆதபேனா ஹீட்டுன்னு அர்த்தம். இந்த ஹீட்டுன்றது இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா சன்லைட்டுன்னு எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ மரம் எங்கே நிற்குது, சன்லைட்டில் நிற்குது, அது வெயிலை தாங்கிக்கிட்டு நம்மளுக்கு ஷேடோவை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. பரோபகாராய க வஹந்தி. பரோபகார் பர் ப்ளஸ் உபகார். உபகார்னா என்னது, ஹெல்ப்புன்னு அர்த்தம். பருனா என்னது, அதர்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பரோபகாராய சதுர்த்தி விபக்தியில் கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக க வஹந்தி. கான்றது ஸ்திரீலிங்கில் கேட்டிருக்காங்க. எது வந்து ஃப்ளோ ஆகுது, நத்யக. ஸோ ரிவர் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே தான் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறோம். தச வாபி சமஹ கஹ பவந்தி. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. தச வாபி சமஹ. வாபி அப்படின்னா என்ன அர்த்தம், வெல்லுன்னு அர்த்தம். ஸோ 10 வெல்லுக்கு ஈக்குவலாக இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. தச வாபி சமஹ கஹ பவந்தி பவதி. ஸோ ஹிருதஹ லேக் இல்லையா. நெக்ஸ்ட் சத்புருஷாக ஈவ கே சந்தி. ஸோ சத்புருஷாக செயின்ட் ஆர் ஜென்டில்மேன், குட் பீப்புள்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த குட் பீப்புள் ஈவ லைக். ஸோ யாரை மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருக்ஷாக. இந்த விருக்ஷாகன்றது குட் பீப்புளுக்கு சமம். ஏன்னா அவங்க தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுல இருப்பாங்க. அர்த்தினக, அர்த்தினகனா சீக்கஸ், அதாவது எதையாவது ஒன்று வேண்டி வரவங்க, யாசகர்கள் சொல்லுவாங்க தமிழில். சீக் ஏதாவது தேடி வருவாங்க. அர்த்தினக கேபியக விமுகாக ந யாந்தி. அதாவது இந்த மாதிரி வேண்டி வரவங்க யார்கிட்ட வரும்போது விமுகாக அப்படின்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு கிடைக்கல அப்படின்ற ஒரு தோல்வின்னு சொல்லுவோம் இல்லையா. விமுக, முகனா முகம். விமுக அப்படின்னா டிசப்பாயிண்டான ஒரு ஃபேஸ், சேட் ஃபேஸ் மாதிரி. விமுகாக ந யாந்தி. யார்கிட்ட வரும்போது அவங்க டிசப்பாயிண்ட் ஆகி போக மாட்டாங்க. விருக்ஷேபியக. ஸோ விருக்ஷேபியகன்னு சொல்லலாம், மஹிருஹேபியகன்னு சொல்லலாம். ரெண்டுமே மரத்தினுடைய பேரு தான். விருக்ஷேபியக மஹிருஹேபியக. ஸோ யாராவது ஒருத்தர் மரத்துக்கிட்ட தேடி ஏதோ ஒன்று கேட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று மரம் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. விருக்ஷாக ஸ்வயம் காணி ந காதந்தி. ஸோ காணி ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க பாருங்க, பகுவச்சனத்தில் கொடுத்துருக்காங்க. விருக்ஷாக மரங்கள் எதை சாப்பிடாதுன்னு கேட்குறாங்க, பலானி. அதுங்களுடைய பழத்தை இது சாப்பிட்றதில்ல. பலானினா காதந்தி. பாட்டஸ்ய ஆதாராணி அதோலிக்கிதானம் பிரஷ்னானம் உத்தராணி பூர்ண வாக்கியேன. நத்யஹ கிம் ந பிபந்தி. ஸோ நதி என்ன குடிக்காது, நத்யஹ ஸ்வயமேவ அம்பக ந பிபந்தி. அம்பகனா தண்ணின்னு அர்த்தம், வாட்டர். ஸோ அதனுடைய தண்ணியை அது குடிக்காது. விருக்ஷாக அஸ்மபியாம் கிம் கிம் யச்சந்தி. ஸோ விருக்ஷாக மரங்கள் எதையெல்லாம் கொடுக்குது, சரியா. அஸ்மபியாம் கிம் கிம் யச்சந்தி. அஸ்மபியாம்னா ஃபார் அஸ்ன்னு அர்த்தம், நமக்காக. ஓகே. விருக்ஷாக அஸ்மபியாம் புஷ்பம் ஃப்ளவர்ஸ், பலம் ஃப்ரூட்ஸ்,
சாயாம் ஷேட் ஷேடோ, மூலம் ரூட்ஸ், வல்கலம் பார்க், தாரும் தாரும்னா உட்டுன்னு அர்த்தம். ச இச்சந்தி எல்லாமே இதுக்கு நம்மளுக்காக தருது. இதம் ஷரீரம் கிமர்த்தம் அஸ்தி. இதம் ஷரீரம், இதனுடைய உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு அப்படின்னு கேட்குறாங்க. இதம் ஷரீரம் பரோபகாராய அஸ்தி. ஸோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை வச்சிருக்கு ட்ரீ. இதம் ஷரீரம் கிமர்தம் அஸ்தி, இதம் ஷரீரம் பரோபகாராய அஸ்தி. தசபுத்திரஹ சமஹ கஹ பவதி. தசபுத்திரஹ அதாவது 10 மகன் மகளுக்கு சமம் எதுன்னு கேட்குறாங்க. தசபுத்திர சமஹ, இந்த புத்திர, இந்த இடத்துல புத்திரன்றது புத்திரியவையும் குறிக்கும். ஓகே, ஸோ தசபுத்திர இல்லைனா புத்திரி, சமஹ கஹ பவதி. ஸோ 10 பிள்ளைங்களுக்கு சமமானது என்னது? தசபுத்திரஹ சமஹ துருமஹ பவதி. துருமஹனாலும் ட்ரீன்னு அர்த்தம். ஸோ ஒரு செடியை, ஒரு மரத்தை நம்ம வைக்கிறதுன்றது 10 குழந்தைங்களுக்கு சமம், 10 நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சமம்னு சொல்கிறாங்க. கேஷாம் விபூத்தய பரோபராய பவதி. ஸோ கேஷாம் விபூத்தய பரோபகராய பவதி. விபூத்தயனா இந்த இடத்துல ப்ராஸ்பரிட்டி, வெல்த்து. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிறது. யாருடைய வெல்த் வந்து மற்றவங்களுக்காகவே படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சதாம், அது மேன் மக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஜென்டில்மேன் சொல்கிறோம். ஸோ அவங்களுடைய விபூத்தய பரோபகராய பவந்தி, மற்றவங்களுக்காகவே இருக்குது. அந்நிய சாயாம் கே குருவந்தி. ஸோ அந்நிய மற்றவங்களுக்காக நிழல் கொடுக்கறது யார் பண்ணுறாங்க? அந்நிய சாயாம் விரக்ஷாம் குருவந்தி. சாயாம் விரக்ஷாக குருவந்தி. ஸோ மற்றவங்களுக்கான நிழலை வந்து மரங்கள் கொடுக்குதுன்னு சொல்கிறோம். பட்டிகாத்தக உச்சித்தானி பதானி சித்வா ரிக்தஸ்தானானி பூரியந்து. இப்போ லெசனில் நம்ம பார்த்தோம்லே அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட்டில் கொடுக்குற வேர்ட்ஸ் இது கண்டிப்பாக வரும் நம்மளுக்கு. சரி, மரம் சம்மந்தப்பட்ட லெசன் அப்படின்னாலே கண்டிப்பாக அது இம்பார்ட்டண்ட்டில் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு. சாயா மன்யசிய குருவந்தி திஷ்டந்தி ஸ்வயம் ஆபதி. ஃபலான் அந்யை பரார்த்தாய டேஷ் சத்புருஷாக ஈவ. தசஹர்த சமஹ புத்திரஹ டேஷ் சமோ துருமஹ டேஷ் ஏஷாம் வை மிம்முக்காக யாந்தி நார்த்தினஹ. ஸோ நம்ம இது எல்லாமே ஸ்லோகனில் பார்த்தோம், அதனால தான் நான் உங்களுக்கு அப்படியே படிக்கிறேன். டேஷ் இதம் ஷரீரம், இப்போ கூட பார்த்தோம் இல்லையா, டேஷ் இதம் ஷரீரம். ஸ்வயம் ந காதந்தி டேஷ் விரக்ஷாக பரோபகாய சதாம் விமுக்தஹ. இப்போ படித்தோம்ல விபூத்தய. ஸோ இப்போ நம்ம இதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பலான் யபி, அதாவது பழங்களை கூட, பலான் யபி பரார்த்தாய டேஷ் சத்புருஷாக ஈவ. ஸோ பழங்களை கூட மற்றவங்களுக்காக தரது விரக்ஷாக சத்புருஷாக, தரக்கூடிய மரங்கள் வந்து ஒரு செயின்ட் அப்படின்னு சொல்கிறோம், மேன் மக்கள்னு சொல்கிறோம். தசஹிருத சமஹ புத்திரஹ தசபுத்திரஹ சமோ துருமஹ. ஸோ இந்த இடத்துல என்ன வரணும்? தசபுத்திரஹ சமஹ துரு, 10 மகளுக்கு சமம் வந்து மரம். ஏஷாம் வை விமுகாக யாந்தி நர்த்தினஹ. சுஜனஸ்ய ஏவ ஏஷாம் வை விமுகாக யாந்தி ந அர்த்தினஹ. டேஷ் இதம் ஷரீரம் பரோபகாராய இதம் ஷரீரம். ஸ்வயம் ந காதந்தி பலானி விரக்ஷாக பரோபகாராய சதாம் விபூதயஹ. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உதாரணம் அனுசாரம் அதோலிக்கிதேஷு வாக்கியேஷு ஸ்தூலாட்சர பதானம் விபக்திம் நிர்திஷந்தி. ஸோ இதில் நம்ம வந்து என்ன விபக்தின்னு எழுத போகிறோம். விரக்ஷாக அந்நிய கிருத்தே, மரங்கள் என்ன பண்ணுது? மற்றவங்களுக்காக. சாயாம் குருவந்தி, ஷேடோ தருது, சாயாம். ஸோ நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி யாம், அவரை, ஷேடோவை அப்படின்னு வரும்போது த்விதியா விபக்தி, 2வது விபக்தியில் வருது. விரக்ஷாக பரார்த்தாய பலானி யச்சந்தி, நம்மளுக்கே தெரியும் பலானி பழங்களே கொடுக்குது. ஸோ பகுவச்சனத்தில் வரும், பிரதமா விபக்தியில் வரும். விரக்ஷாக சத்புருஷாக ஈவ சந்தி. ஸோ மரங்கள் வந்து என்னன்னு சொல்கிறாங்க? சத்புருஷாக, ஜென்டில்மேன் தான் அப்படின்னு சொல்கிறோம். பிரதமா விபக்தி. துருமஹ, துருமஹ மரங்கள் பார்த்தோம் இல்லையா. தசசந்தான சமஹ பவந்தி. ஸோ 10 மகன் மகளுக்கு சமம் சொல்கிறோம். துருமஹ மரத்தை சொல்கிறோம்.
இதுவும் பிரதமா விபக்தி, ஆனால் ஏகவச்சனத்தில் வரும். விருக்ஷாக பிராணிபியக காஷ்டானி யச்சந்தி. பிராணிபியனா மற்ற ஜீவனுங்களுக்காகன்னு சொல்லும். அப்போ நம்மளுக்கு அதற்காக அப்படின்னு வரும்போது சதுர்த்தி விபக்தியில் வந்துடும். பிராணிபியக. நத்யக, ஸோ நத்யக தான் கொஸ்டின் இல்லையா? நத்யக ஜலம் ஸ்வயமேவ ந பிபத்தி. நத்யக அதுவும் பிரதமா விபக்தி, நதிகள்னு சொல்கிறோம், பிரதமா விபக்தி. ஜலம்க்கு அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்கன்னா த்வித்தியா விபக்தியில் வந்திருக்கும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இம்முன்னு முடியும் த்வித்தியா விபக்தி. சஜ்ஜனானாம் சங்கதிம் கரோதி. ஸோ சஜ்ஜனானாம் மேன்மக்கள் கூட சங்கதி பண்ணுங்க, அதாவது அவங்க கூட பழகுங்கன்னு சொல்கிறாங்க. த்வித்தியா விபக்தி. சங்கதிம் இம்முன்னு வருது பாருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு கீ மாதிரி. இம்முன்னு வரது இல்லாமல் த்வித்தியா விபக்தியில் வந்துடலாம். அதோலிக்கிதானாம் பதானாம் த்விவச்சன பகுவச்சன ச ரூபானி லிக்கந்து. ஸோ த்விவச்சனம் பகுவச்சனத்தில் மாற்றணும். நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஏகவச்சனம், த்விவச்சனம் மாற்றணும். விருக்ஷக விருக்ஷௌ விருக்ஷாக, மேகः மேகௌ மேகாः, ஹிருதः ஹிருதௌ ஹிருதாக, சத்புருஷாக சத்புருஷः சத்புருஷௌ சத்புருஷாக. சாயா அப்படின்றது ஸ்திரீலிங்கம். ஸோ ஸ்ரீலிங்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும். சாயே சாயாக. வாப்பியும் ஸ்ரீலிங்கம், நதி ஸ்ரீலிங்கம், ஷரீரம் நபுன்சகலிங்கம், புஷ்பம் நபுன்சகலிங்கம். ஸோ அதுவும் நம்ம மனசில் வச்சுட்டு தான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி சேஞ்ச் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், சாயா சாயே சாயாக. வாப்பி எப்படி வருது? வாப்பி வாப்யௌ வாப்யஹ. நதி நத்யௌ நத்யஹ. இதெல்லாம் ஈக்கி மாத்ராஸ் நம்ம எழுதணும் இல்லையா? சப்த ரூபானியில் ஈக்கி மாத்ராஸ். வாபி வாப்யௌ வாப்யஹ, நதி நத்யௌ நத்யஹ. ஷரீரம் இம்மனு முடிஞ்சால் நபுன்சகலிங்கம். ஸோ ஷரீரம், ஷரீரே ஷரீராணி, புஷ்பம் புஷ்பே புஷ்பாணி. ஸோ இது நம்ம யோசிச்சு கரெக்டாக எழுதணும். அதோலிக்கிதாம் பதானம் பரஸ்பரம் சமுச்சிதம் மேலும் கிருத்துவா கஹ கிம் ததாதி இதி லிக்கந்து. ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் என்ன கொடுக்குறா? இப்போ பாருங்கள், விருக்ஷக விருக்ஷக என்ன கொடுக்குது நம்மளுக்கு? சுத்தம் வாயும் ததாதி, சுத்தமான காற்றை கொடுக்குது. கௌஹி, கௌஹினா என்னது? பசுமாடு இல்லையா? என்ன கொடுக்கும் நம்மளுக்கு? துக்தம் ததாதி. சூரியக, சூரியன் என்ன தரும் நம்மளுக்கு? தாபம் ததாதி. நதி ஜலம் ததாதி. சாரி, சூரிய தப்பா போட்டுட்டேன். சூரியக பிரகாஷம் ததாதி. ஏன்னா நம்மளுக்கு வந்து அக்னி இருக்கு, அக்னிஹி தான் தாபம்க்கு வரணும். ஹீட் வந்து நம்மளுக்கு அக்னி தான் தருது இல்லையா? शिक्षक विद्याम दताति. ஸோ ததாதி மீன்ஸ் கிவ்ஸ். யார் என்ன கொடுக்குறாங்கன்றது கொஸ்டின். இதுவும் கண்டிப்பாக வரும், படிக்கணும் நம்ம. அதோலிக்கிதானா கிரியாபதானம் லட்டு லகார பிரதம புஷ்பஸ்ய ரூபானி. ஸோ லட்டு லகாரம்னா என்ன அர்த்தம்? ப்ரெசன்ட் டென்ஸ். லட்டு லகாரம் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது ஒன்று நம்ம படிக்கிறோம் இல்லையா? கரோதி குருத்தக குருவந்தி. இப்போ கூட நம்ம தாத்து ரூப்பில் படித்தோம். ஸோ திஷ்டந்தி என்ன வரணும்? திஷ்டதி திஷ்டதக திஷ்டந்தி. பலந்தி, ஓகே, பலத்தி பலத்தக பலந்தி. யாந்தியும் அதே மாதிரி தான். ஸோ ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஷ்டதி திஷ்டதக திஷ்டந்தி, பலத்தி பலத்தக பலந்தி, யாத்தி யாத்தக யாந்தி, பிபத்தி பிபத்தக பிபந்தி, காததி காதத்தக காதந்தி. அதாவது இது ஏகவச்சனத்துக்கு சொல்கிறோம். விருக்ஷக திஷ்டதி, மரம் நிற்கிறது. திஷ்டதக விருக்ஷௌ திஷ்டதக, ரெண்டு மரங்கள் நிற்கிறது. அந்த நிற்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இது. விருக்ஷாக திஷ்டந்தி, நிறைய மரங்கள் நிற்கின்றன சொல்லுவோம். தமிழில் வந்து நம்ம நிற்கிறது நிற்கின்றனன்னு வரும். ஓகே, இங்கிலீஷில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. வேர்பில் எல்லாமே நம்ம ஸ்டாண்ட் தான் சொல்ல போகிறோம். அதனால தான் நான் அதை தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து லட்டு லகாரம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம மாற்றிருக்கோம். ஓகே, யோகித விஸ்தாரக வேண்டாம். ஸோ வில் ஸ்டாப் அப் டு திஸ். ஸோ இந்த லெசனில் உங்களுக்கு வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு மரத்தை கொடுத்துட்டு 5 சென்டென்சஸ் ஓனாக எழுத சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து மரம் என்னெல்லாம் கொடுக்குதோ அதையும் எழுதலாம். ஸோ மரத்தை பற்றி உனக்கு வேறு என்ன தெரியுமோ அதையும் நம்ம வந்து